வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. சத்தியம் சத்தியமே நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். பொதுவாகவே இந்த கோபம்னு சொல்லும் பொழுது அது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம். பள்ளிகளில் மாணவர்கள் செய்யும் குறும்பனால் ஆசிரியர்கள் அங்கே கோபப்படுவாங்க. கல்லூரிகளில் மாணவர்கள் செய்கிற அந்த சேட்டையினால் பேராசிரியர்கள் அங்கே கோபப்படுவாங்க. ஏன் நம்ம வீடுகளில் பிள்ளைகள் செய்கிற அந்த சேட்டைகளினால் பெற்றோர்கள் கோபப்படுறாங்க. கோபம் என்று சொல்கிற பொழுது அது எல்லாருக்குமே உண்டான ஒரு விஷயம். கோபத்தை குறித்து நம்ம பார்க்குற பொழுது நம்முடைய ஆண்டவர் நம்ம மேலே கோபப்படுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வராமல் இல்லை. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் வல்லவர், ஆண்டவர் எனக்கு நல்லது மட்டும்தான் செய்யணும், நான் செய்கிற எந்த காரியங்களையும், நான் செய்கிற எந்த தப்பான காரியத்தையும் அவர் அதை அவர் பார்க்கக்கூடாது, ஆண்டவர் என்னை மட்டும்தான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு காரியம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய மனதுருகத்தை கொண்டாடுகிற இந்த வேளையிலே ஆண்டவர் கோபப்படக்கூடாது என்கின்ற ஒரு வாதத்தை இங்கே மக்கள் முன்வைக்கிறாங்க. நம்முடைய ஆண்டவர் அன்பான ஆண்டவர், அவர் நம்ம மேலே இறங்குகிற தேவனாக இருக்கிறார், அவர் மன உருக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமாம், அப்படிப்பட்ட ஆண்டவர் அன்பாக இருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் என் மேலே கோபப்படக்கூடாது, நான் செய்கிற தவறுகளை கண்டுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 78:38 வசனத்தை நான் வாசிக்கின்றேன். 78வது சங்கீதம் 38வது வசனம். அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரகம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகந்தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். தேவ அன்பின் கோபத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். நம்முடைய அன்பின் ஆண்டவர் கோபப்படுகிறார், அக்கிரமத்தை மன்னிக்கிறார். அவர் தமது உக்கிரகம் முழுவதையும் எழுப்பாமல் அநேக தரம் தம்முடைய கோபத்தை விலக்கி விட்டார். ஆண்டவர் தம்முடைய கோபத்தை விலக்கி விட்டாராம். பழைய ஏற்பாட்டிலையும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் சரி, ஆண்டவர் கோபப்படுத்தின அநேக நம்ம ரெஃபரன்ஸை பார்க்க முடியும். ஆண்டவரை கோபப்படுத்தின இந்த மக்கள் நடந்துட்ட விதத்தையும் நம்ம அநேகத்தை நம்ம பார்க்க முடியும். வேதாகமத்தின் ஆண்டவர் நியாயத்தை விரும்புகிற தேவனாக இருக்கிறார், அவர் தீமையை வெறுக்கிற தேவனாக இருக்கிறார். இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். பாவமும் தீமையும் ஆண்டவரை கோபப்படுத்துகிறது. ஒருவரின் தீமை அவரையே பாதிக்கிறதுனால ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கோபப்படுத்துகிறார். தீமை விளைவிக்கிறதுனால ஆண்டவர் அதை வெறுக்கிறார். வேதாகம சம்பவங்களில் மீண்டும் மீண்டும் செய்யப்பட்ட ஒரு காரியம் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக கலகமே தான் பண்ணாங்க. அடிமையாக இருக்கிறாங்க, ஆண்டவர் மீட்டு கொண்டு வராரு. இஸ்ரேல் ஜனங்கள் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு இறைச்சி இல்லையே அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட சண்டை போடுறாங்க. அடுத்து, எங்களுக்கு தண்ணி இல்லையே, தண்ணி கசப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லி அப்படி கூட சண்டை போடுறாங்க, முறுமுறுக்கிறாங்க. எகிப்து ஆர்மியை அவர்களை இஸ்ரேலுக்கு எதிராக வருகிற பொழுது கூட அவங்க ஆண்டவர் நாங்கள் எகிப்தில் இறந்து போயிருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பையும் கூட ஆண்டவருக்கு விரோதமாக அவங்க கலகம் பண்ணுறாங்க. ஆண்டவர் யார், எப்படிப்பட்ட தேவன், எப்படி வல்லமையாக அவங்களே வழிநடத்திக்கொண்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிறத அந்த மக்கள் மறந்து போன மக்களாக இருந்தாங்க. தேவன் அந்த சூழ்நிலையும் கூட கோவப்படாமல் தான் இருந்தார், பொறுமையாக தான் இருந்தார். ஆண்டவர் கோவப்பட்டு தண்டித்தார், அதே வேளையில் அவங்கள மன்னிச்சார். நினச்சி பாருங்கள், எகிப்திலிருந்து கானான் தேசம் ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஆனால் அந்த மக்கள் திரும்ப திரும்ப ஆண்டவரை கோவப்படுத்தினதுனால, அந்த மக்கள் திரும்ப திரும்ப ஆண்டவரை ஆண்டவருக்கு எதிராக முறுமுறுத்ததுனால ஆண்டவர் 40 வருஷமாக வனாந்தரத்திலே போட்டார். அவங்க அங்கேயே சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் வாக்கு பண்ணின அந்த தேசத்துக்குள்ளே, அதாவது அந்த 20 வயதுக்கு கீழே உள்ளவங்க, அந்த ஒரு யங் ஏஜில் உள்ளவங்க மட்டும்தான் ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தாங்க. யோசுவா, காலேப் தவிர மற்ற எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா வனாந்தரத்தில் மடிஞ்சு போயிட்டாங்க. மனிதர்களுடைய உண்மையற்ற தன்மையில் மத்தியில் ஆண்டவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் காட் இஸ் ஃபெய்த்ஃபுல் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது நம்முடைய ஆண்டவர் நீண்டிய பொறுமையோடு அன்பும் நிறைந்த தேவனாக, நியாயம் செய்கிற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். தேவன் சர்வாதிகாரியாக நடந்து கொண்டார்னு சொல்லி நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. தேவன்
நியாயமற்ற முறையில் நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி எங்கேயும் பார்க்க முடியாது. தேவன் கோபமுள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த மக்கள் செஞ்ச கலகத்தினால தான், இந்த மக்கள் செஞ்ச பாவத்தினால தான் ஆண்டவரே அங்கே கோபப்படுறதை நம்ம அங்கே பார்க்குறோம். சகோதர சகோதரிகளே, உங்களையும் என்னையும் படைத்த தேவன் உங்களுக்காக சிலுவையிலேயே தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கோபப்படுவதற்கு தாமதிக்கிறார். அவர் மிகுந்த உருக்கமுள்ள ஆண்டவர், இரக்கமுள்ள ஆண்டவர், மன உருக்கமுள்ள ஆண்டவர், நீடிய சாந்தமுள்ள தேவன், மகா தயவுள்ள ஆண்டவர் சொல்லி பார்க்குறோம். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் மிகவும் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி கடவுள் மேலேயே கோவப்பட்ட ஒரு நபர் அங்கே இருந்தார். யார் தெரியுங்களா? அவர் பேர் யோனா. ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார் யோனாட்ட, நீ போய் நினைவே என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள்கிட்ட போய் அவங்களுடைய பாவத்தை பற்றி இப்போ சொல்லு. ஆண்டவர் வந்து இந்த ஸ்தலத்தை வந்து உங்கள் இடத்த, உங்கள் ராஜ்யத்தை அழிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு போய் எச்சரிக்கை விடுன்னு சொல்லும் பொழுது யோனா போகிறாரு. அந்த நினைவே மக்கள்கிட்ட போயிட்டு, ஆண்டவர் உங்கள் மேலே நீங்கள் செய்கிற பாவம் வந்து நிச்சயமாக உங்கள் நாட்டை அழிச்சு போட்டுரும், உங்களையே வந்து அழிச்சு போட்டுருன்னு சொல்லி யோனா தீர்க்கதரிசி அந்த மக்களை போய் எச்சரிக்கிறார். எச்சரித்த பொழுது அந்த மக்கள் இப்படி இருக்குதா, ஆண்டவர் எங்கள் மேலே கோபமாக இருக்காரா அப்படின்னு சொல்லி தங்களுடைய பாவ கிரியையை விட்டு அவங்க அந்த மக்கள் மனம் திரும்பினாங்களாம். மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அந்த மக்கள் வந்து மனம் திரும்பி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்களாம். யோனா தீர்க்கதரிசிக்கு இதை வந்து பிடிக்கலை. ஏன்னா அசிரியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த அசிரிய மக்கள், இந்த நினைவே மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்தின மக்கள். அப்போது என் மக்களை நீ கொடுமைப்படுத்திருந்த, என் மக்களை நீ அடிமையாக வச்சுருந்த, நீ மனம் திரும்புவதா அப்படின்னு சொல்லி யோனா என்ன பண்ணுறாரு வந்து ஆண்டவர்கிட்டே கோவப்படுறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு மட்டும் தேவன் இல்லை, அவர்களுக்கும் தான் தேவன் அப்படின்னு சொல்லி யோனாக்கு அங்கே புரிய வைக்கிறார் ஆண்டவர். பைபிளில் பழைய ஏற்பாட்டில் அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவர் அற்புதமாக வந்து புரஜாதிகளையும் நேசிக்கிறார், எப்படிப்பட்ட பாவியும் ஆண்டவர் நேசிக்கிறாருங்கிறதான் அதில் ஒரு நம்ம ஹைலைட்டான விஷயம் நம்ம பார்க்க முடியும். நம்முடைய ஆண்டவர் மனதுருகத்தில் வந்து அவரை வந்து எவ்வளவு ஆழமானவர் தெரியுமா உங்களுக்கு? அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்பதை நம்ம வந்து அதை உணர்ந்தவங்க தான் வந்து சொல்ல முடியும். தேவன் இரக்கமும் மன உருக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்ம இங்கே வாசிச்சோம், கோபிப்பதற்கு அவர் தாமதம் பண்ணுறாராம், கோபத்தை விலக்கி வைக்கிறாராம். கோபத்தை விலக்கி வைக்கிற ஆண்டவர். நம்ம செஞ்சதுக்கு தக்க பலன் நம்ம தான் அனுபவிக்கணும். சொல்லுவாங்களோ, உப்பு தின்னவன் தண்ணியை குடிச்சு தான் ஆகணும். ஆனால் எவ்வளோ நாளைக்கு பாவம் செய்துகிட்டே இருப்போம், ஆண்டவர் மன்னிச்சுட்டே இருப்பார். அப்படியா? ஆண்டவர் கோபமே படவே கூடாதா? ஆண்டவர் கோபமே படக்கூடாதா? கோவப்படணும். ஏன்னா அவர் நீதியுள்ள ஆண்டவர், அவர் நியாயம் செய்கிற கர்த்தர். பைபிளில் வாசிக்கிறோம், அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் விட்டிருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மனிதர்கள் கோவப்படுறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகாது. வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, சேட்டை பண்ணுதுன்னா அம்மாவுக்கு டக்குன்னு கோவப்படம் போட்டு அடிச்சிருவாங்க. அதே குழந்தைய ஒரு 3வது நபர் வந்து அடிக்கும் பொழுது அந்த தாய்க்கு ஒரு கோபம் வரும். இது நியாயமான கோபம், இது வந்து பொதுவாக உள்ளது. ஆனால் நம்ம பாவம் செய்வோம், மற்றவங்களுக்கு தீங்கு செய்வோம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஆண்டவரை வந்து வெறுமனே கண்ணை மூடிட்டு இருப்பார்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நியாயம் செய்கிற தேவன், அவர் நீதி செய்கிற ஆண்டவர். முறையற்ற கோபம் நிறையா இருக்குது. முறையற்ற கோபம், இந்த தேவையில்லாத கோபப்படுற மக்கள்லாம் இருப்பாங்க. எதுக்கெடுத்தாலும் கோபப்படுற மக்கள் தான் இருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய ஆண்டவருடைய கோபம் அது அன்பின் கோபம். நீங்கள் செய்கிற பாவத்திற்கு தக்கதான, அதற்கு பதிலடியாக இருக்கக்கூடிய கோபமாக தான் அது இருக்கும். அப்போது ஆண்டவர் நாமளே நம்ம பிள்ளைகள் மேலே கோபப்படுகிற பொழுது, நாமவே நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் மீது கோபப்படுகிற பொழுது, பரிசுத்தத்தை எதிர்பார்க்குற ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவன், பரிசுத்தவான்களின் ராஜான்னு சொல்லி ஆண்டவரை பார்க்குறோம். அந்த பரிசுத்தவான்களின் ராஜா மக்கள் பாவம் செய்கிற பொழுது தண்டிக்கிறார். இந்த ஆண்டவர் தான் சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளோ பாவங்களையும் செஞ்சதும் கூட அவளை தண்டிச்சது மாத்திரமல்ல, அவங்களுக்கு வந்து கோபத்தை வந்து விலக்கி வச்சிட்டாரு. அவரோ அவர்களை அழிக்காமல். ஆண்டவர் கோபப்பட்டார் அப்படின்னா இந்த பூமியில் யாருமே இருக்க முடியாது. நன்மை செய்கிறவன் தான் இங்கே ஒருவனுமே இல்லையே. எல்லாமே பாவம் செய்கிற மக்களாக தானே இருக்கிறோம். நன்மை செய்கிறவன் ஒருவனுமே இல்லையே. யாரிடத்தையுமே வந்து நன்மையான காரியம் சொல்லிட்டு எதுவுமே இல்லையே. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்மளை மன்னிக்கிறார். அவர் மன்னிப்பதற்கு ஆயத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் பாவத்தை மன்னிப்பது மாத்திரமல்ல, கோபத்தை நம்ம மீது விலகி வைக்கிறார். இன்றைக்கும் ஒரு கடினமான சூழ்நிலை நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கும் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதா இல்லையா நினைக்கிறீங்களா? இன்றைக்கும் அநேகர் மேலே நீங்கள் எப்போது பார்த்தாலும் கோபப்படுகிற மக்களாக இருக்கீங்களா? சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உடைய கோபம் அது நீதி உள்ளது, அது நியாயம் உள்ளது. இது என்னுடைய சோபம், அதெல்லாம் நான் கோபப்படுவேன்னு சொல்லி
நம்ம வந்து அது காரணம் சொல்லி தப்பிக்க முடியாது. கர்த்தருடைய நாள் சீக்கிரமாக வரப்போகிறது சகோதர சகோதரிகளே. அவருடைய கோபத்தின் நாள் வரப்போகிறது. அவருடைய உக்கிரத்தின் நாள் வரப்போகிறது. கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் அவர் இங்கே வரப்போகிறார். கர்த்தருடைய கோபத்திலிருந்து நம்ம தப்பிச்சு கொள்வதற்கான ஒரே வழி அவரிடத்துல வர்றது மட்டும்தான். பரிசுத்தமுள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். பரிசுத்தமுள்ள ஆண்டவர் நம்முடைய மக்கள்கிட்டையுமே கூட அவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். இந்த பரிசுத்தம் வெறுமனே நம்ம போய் எங்கேயாவது போய் குளிக்கிறதுனாலையோ, இந்த பரிசுத்தம் ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்கு எங்கேயாவது நடந்து போகிறதுனாலையோ, இந்த பரிசுத்தம் தாங்களே வருத்திக்கிட்டு உடம்புல காயங்களை ஏற்படுத்திக்கிட்டு வர்றதுனாலையோ அந்த பரிசுத்தமெல்லாம் வந்துடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உங்கள் பாவங்களை மன்னிக்க முடியும், உங்களை பரிசுத்தமாக்க முடியும், தேவ கோபத்திலிருந்து உங்களை விற்க முடியும். தேவனுடைய கோபத்திற்கு நீங்கள் விலகி ஓடி போயிருங்க, விலகி தப்பித்து கொள்ளுங்க. பைபிளில் நோவா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இருந்தால், அந்த நபர்கிட்ட ஆண்டவர் சொல்வார், நீ இருக்கிற இந்த பூமி வந்து ரொம்ப பாவத்தில் மூழ்கி போய் கிடக்கு, நீ என்ன பண்ணு, நீ உன்னுடைய மனைவி உன்னை பிள்ளைகளை கூட்டிகிட்டு இங்கேருந்து தப்பிச்சு போயிரு, திரும்பி பார்க்காம ஓடு அப்படின்னு சொல்கிறார். அப்போது சொன்ன மாத்திரத்தில் வந்து அவருடைய கையை பிடிச்சிட்டு நோவான்ற நபர் தப்பிச்சு மனைவி பிள்ளைகளை கூட்டி ஓடுவார். ஆண்டவர் கிளியராக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார், திரும்பி பார்க்காம ஓடு அப்படின்னு சொல்லி. ஆனால் அவருடைய மனைவி திரும்பி பார்த்த உடனே என்ன ஆகுது, அவளை உப்புத்தூணாக மாறி விடுகிறாள். நோவாவும் அவருடைய 2 பிள்ளைகளை விட தப்பிக்கிறாங்க. நீங்கள் நினைக்கலாம், என்னங்க திரும்பி பார்த்ததுனால வந்து உப்புத்தூண் ஆகிட்டாளா, திரும்பி பார்க்கறது அவ்வளோ பெரிய குற்றமானு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்ம இடத்துல ஒரு கீழ்ப்படுதலை எதிர்பார்க்கிறார். ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். அதாவது ஸ்கூல் இருக்குது அப்படின்னா ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் கீழ்ப்படியணும், பிள்ளை பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும். வகுப்பறை இருந்தது அப்படின்னா கல்லூரிகளில் பேராசிரியர்களுக்கு மாணவர்கள் கீழ்ப்படியணும். கல்லூரியினுடைய சட்டத்திட்டங்களை நம்ம கீழ்ப்படியணும்னு நினைப்போம். நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் போடுறாங்க, ஹெல்மெட் போடணும், வி ஷுட் ஒபே, நம்ம ஒபே பண்ணணும். நம்ம வந்து 2 பேருமே ஹெல்மெட் போடணும், ஒபே பண்ணணும். அப்போது இந்த ஒபேயிங் ஹார்ட் வந்து நமக்கு வந்து அவசியமானது, கீழ்ப்படிதல் வந்து முக்கியமானது. அப்போது வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் நம்ம இடத்துல வந்து ஒரு கீழ்ப்படுதலை எதிர்பார்க்கிறார். நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்மளுடைய முதலாளிகளுக்கு நம்ம கீழ்ப்படிவோம், நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்மளுடைய உயர் அதிகாரிகளுக்கு நம்ம வந்து கீழ்ப்படிவோம். ஒரு ப்ரைவேட் கம்பெனி இருந்தது அப்படின்னா நம்மளுடைய மேனேஜர்களுக்கு அல்லது ஹெச்ஆருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா கீழ்ப்படிவோம். அப்போது நம்ம இருக்கக்கூடிய இடத்துல, நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்மளுடைய உயர் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படுகிற பொழுது, வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர், நம்மை உண்டாக்கின ஆண்டவர் கீழ்ப்படிங்கன்னு சொல்லும் பொழுது அது எவ்வளவு நியாயமானது. தேவ கோபத்திலிருந்து தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. தேவ அன்பின் கோபம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு மேலே நம்ம திரும்ப ஆண்டவரை கோபப்படுத்த முடியாது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட வாங்க, ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறார், உங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சத்யம் சத்யமே.